ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி வித் அனி. சங்க இலக்கியங்களில் கிடைக்கிற வரலாற்று செய்திகளை வச்சு 3 தமிழ் மன்னர்களோட தலைநகரை பற்றியும் தனித்தனியாக 3 நாவல்கள் எழுதணுங்கிறது திரு நா. பார்த்தசாரதி அவங்களோட திட்டமாக இருந்தது. அதில் இது அவரோட 3வது நாவல். மணிப்பல்லவம் சோழ பேரரசோட தலைநகரை பற்றி பேசுது. பாண்டியர்களோட பழம்பெரும் நகரான கபாடபுரம் 2வது நாவலாக உருப்பெற்றுருச்சு. கடல் பிறர் கோட்டிய சேரர் பெருமான் செங்குவிட்டவனோட கால சூழ்நிலை விளக்குது இந்த வஞ்சிமா நகரம். கதைக்குள்ளே போகலாமா? பூர்ணவாகினி என்று சிறப்பித்து சொல்லப்படும் பொன்னிவாணியாறு கடலோடு கலக்கும் இடம். அன்று அந்த முன்னிரவு வேளையில் அழகு மிகுந்து தோன்றியது. பௌர்ணமிக்கு மறுநாள் ஆகையினால் சிறிது காலந்தாழ்ந்து உதித்தாலும் நிலாவின் பொலிவு அந்த இடத்தின் பொலிவுக்கு மெருகூட்டியது. பொன்வானி ஆற்றின் செந்நிற நீரும் மகோதை கடலின் நீல அலைகளும் கலக்கும் இடம் ஆண்மையும் பெண்மையும் ஆகிய குணங்களை சந்தித்து கலப்பது போல் வனப்பு நிறைந்ததாயிருந்தது. கடலை ஆண்மையாகவும் நதியை பெண்மையாகவும் கற்பனை செய்யும் எண்ணத்தை கூட அந்த சங்கமத்துறையே படித்து கொடுத்தது. அடர்ந்த மரக்கூட்டங்களுக்கு அப்பால் பொன்வானி ஆற்றின் கரையோரமாகவே சென்றால் சேர நாட்டின் வீர தலைநகரமாகிய கொடுங்கோளூரை அடைந்து விடலாம். கரையோரமாக தென்மேற்கே 10 நாழிகை பயணத்தில் வஞ்சிமா நகரம் இருந்தது. கொடுங்கோளூரை ஒட்டி கடலோரமாகவே இருந்த முசிறியில் 2-3 நாட்களாக பரபரப்பட்டும் பயங்கர செய்தி ஒன்று பரவி பொதுமக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது. மேற்கு கடலின் கொடிய கொள்ளைக்காரனாகிய கடம்பர் குறுநில மன்னன் ஆந்தை கண்ணன் முசிறியை கொள்ளையிடப் போகிறான் என்ற செய்திதான் காட்டுத்தீ போல பரவிக்கொண்டிருந்தது. கடற்பிறர் கோட்டிய செங்குட்டுவ வேந்தர் ஊரில் இருந்தால் கவலை இல்லை. அவரும் பெரும் படைகளோடு இமயத்திற்கும் குயிலால்வத்திற்கும் சென்றிருந்தார். கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தில் கூட அதிகமான படை வீரர்கள் இல்லை. முசிறியில் இருந்த போர்க்களங்களையும் கடற்படையும் கொண்டு ஆந்தைக்கண்ணனை எதிர்க்க முடியுமா என்பதோ தெரியவில்லை. மகோதை கரையின் 20 காத தூரமும் இதை பற்றிய பேச்சாகவே இருந்தது. கொடுங்கோளூர் கோட்டையின் 4 பக்கத்து வாயில்களையும் கூட அடைத்து விட்டார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரைவாக்கப்பட்டன. குணவாயூர் கோட்டத்து அரசு திறந்திருந்த இளைய சேரர் இளங்கோவடிகள் அரச காரியங்களில் ஆலோசனை கூறும் வழக்கமின்மையால் அவரையும் அணுகி கேட்க முடியாமல் இருந்தது. கொடுங்கோளூர் கோட்டை பாதுகாப்பு படைத்தலைவன் குமரன் நம்பிக்கு நிலைமையை எப்படி எதிர்கொள்வதென்று சிந்தனை எழுந்தது. மகோதை கரையின் 20 காத தூரத்தில் பேரியாறு, பொன்வானி, ஐரை போன்ற பல நதி முகத்வாரங்கள் அங்கங்கே இருந்ததனால் ஒவ்வொரு முகத்வாரத்திற்கும் பாதுகாப்பு அவசியம் என்று தோன்றியது. முகத்வாரங்களின் வழியாக கொள்ளைக்காரர்களின் படகுகளோ கப்பல்களோ உள்ளே புக முடியுமானால் குட்டநாட்டு நகரங்கள் எல்லாவற்றையுமே சூறையாடிவிட முடியும். பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் நிறைந்த மகோதைக்கரை நகரங்களின் கதி என்ன ஆகுமோ என்ற பீதி எங்கும் பரவ தொடங்கியிருந்தது. சேனை தலைவனும் பெரும்படை நாயகனும் ஆகிய வில்வன் கோதை மாமன்னரோடு வடதிசை படையெடுப்பிற்கு சென்றிருந்தான். வஞ்சிமா நகரத்தின் அரண்மனையான கனக மாளிகை கோட்டத்தில் அமைச்சர் அழும்பில்வேல் மட்டும் இருந்தார். செய்தி கனக மாளிகையை எட்டுவதற்கும் அதிக நேரமாகவில்லை. ஆந்தை கண்ணன் மகோதைக்கரை நகரங்களை கொள்ளையிட இருக்கிறார் என்ற செய்தி மெய்யாக இருந்தாலும் பொய்யாகவே பரப்பப்பட்டிருந்தாலும் அமைச்சர் அழும்பில்வேல் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டியவராயிருந்தார். கொடுங்கோளூர் குமரனை உடனே தலைநகருக்கு அழைத்து வருமாறு தம்முடைய அந்தரங்க ஒற்றர்களாகிய வலியனையும் பூலியனையும் அனுப்பி வைத்தார் அழும்பில்வேல். கொடுங்கோளூர் படைக்கோட்ட தலைவனாகிய குமரன் இளம் பருவத்தினன். போர் முறைகளிலும் எதிரிகளை முறியடிக்கும் தந்திரங்களிலும் வில்வன் கோதையைப் போல அவ்வளவு வல்லவன் இல்லை என்றாலும் பேரழகன். குமரனுடைய கம்பீரமே தனி. மீசை எறும்ப தொடங்கும் பருவத்து இளைஞர்களின் மேல் அழும்பில்வேலுக்கு அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. முதுமையையும் அரச தந்திர நெறிகளையுமே பெரிதாக மதிக்கிறவர் அவர். என்றாலும் இப்போது கொடுங்கோளூர் குமரன் என்ற மீசை அரும்பும் பருவத்து இளைஞனை கொண்டுதான் நம் காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டியிருந்தது அவருக்கு. அவருக்கு எதை கொண்டு எந்த காரியத்தை எப்போது சாதிக்கலாமோ அதை கொண்டு அந்த காரியத்தை அப்போதே சாதிக்க வேண்டும் என்பது அழும்பில்வேலின் முடிவு. சிறிய கருவிகளை கொண்டும் பெரிய காரியங்களை சாதிக்கலாம். பெரிய கருவிகளை கொண்டுதான் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதில்லை. எப்படி சாதித்துக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று கவனிக்கிறவர் அவர். எதனால் சாதிக்கிறோம் என்ற காரணமோ காரியம் நிறைவேறிய பின் பயனற்றதானாலும் ஆகிவிடலாம் என்றும் பல சமயங்களில் அவர் கூறுவதும் உண்டு. அரச தந்திர சிந்தனைகளில் சேரநாடு முழுவதும் தேடினாலும் அழும்பில்வேலுக்கு இணையானவர்கள் கிடையாது என்று முடிவாகி இருந்தது. அத்தகைய அரசியல் வல்லவர் பேரரசரும் பெரும்படைத் தலைவரும் ஊரில் இல்லாத இச்சமயத்தில் கொடுங்கோளூர் குமரனை அழைத்து வர பயணித்திருந்தார் என்றால் அதில் ஏதோ அந்தரங்கம் இருக்க வேண்டும் என்றே தோன்றியது.
மகோதைக்கரையில் கொடுங்கோளூரிலிருந்து அடகாமாடம் வரையில் கடற்கொள்ளைக்காரர்களையும் அவர்கள் தலைவனான ஆந்தைக்கண்ணனையும் பற்றிய பயம் நிறைந்திருந்த சமயத்தில் அதற்கு தக்க தீர்த்திறனாக கொடுங்கோளூர் குமரனை அழும்பிழுவில் தேர்ந்தெடுப்பார் என்பது பலர் எதிர்பாராத ஒன்று. வேலவிக்கோ மாளிகையிலும் கனக மாளிகை சுற்றுப்புறங்களிலும் வஞ்சிமாநகர அரச கரும வட்டாரங்களிலும் இச்செய்தி வியப்பையே அளித்தது. மகோதைக்கரை என்று அழைக்கப்பட்டு வந்த மேற்கு கடற்கரை நகரங்களும் சிற்றூர்களும் பேரூர்களும் எக்காலத்திலும் கடற்கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்கள் குறும்பர்கள் தொல்லையை அறிந்திருப்பினும் பேரரசர் தலைநகரில் இல்லாத காலம் என்ற காரணத்தினால் எங்கும் பரபரப்பு அதிகமாயிருந்தது. நதிகளின் முகத்துவாரங்களிலும் கரையோரத்து கடற்பகுதிகளிலும் அதிகமான படகுகளும் மரக்கலங்களும் நாவாய்களும் போக்குவரவு இருக்கும். இப்போது சில நாட்களாக அந்த கலகலப்பான கடற்பகுதிகளும் முகத்துவாரங்களும் எதையோ எதிர்பார்த்து சூழ்ந்துவிட்ட பயங்கரத்துடன் தனிமையுடன் காட்சியளித்தன. வெறிச்சோடி போயிருந்த கடற்கரை பகுதிகளும் முகத்துவார பகுதிகளும் பார்ப்பதற்கு என்னவோ போலிருந்தன. அமைச்சர் அழும்பில்வேலின் ஆணை பெற்று கொடுங்கோளூர் குமரனை அழைத்து வருவதற்காக சென்ற வலியனும் பூழியனும் கடற்கரை பகுதிகளிலும் முகத்துவாரங்களிலும் ஏற்பட்டிருந்த இந்த மாறுதல்களை எல்லாம் கவனித்தார்கள். வஞ்சிமாநகரையும் கொடுங்கோளூரையும் இணைத்த சாலை மிகவும் அழகானது. இருமருங்கிலும் அடர்ந்து செறிந்த பசுமையான மரங்கள் அணிவகுத்தாற்போல் அழகுற அமைந்திருந்தன. வலியனுக்கும் பூழியனுக்கும் அத்தகைய சாலையில் குதிரையில் செல்வதே சுகமாக இருந்தது. ஆயினும் எங்கும் நிலவிய சூழ்நிலை மட்டும் மனநிறைவு தருவதாக இல்லை. யானைப்பாகர் சிலர் மட்டும் தங்களுடைய முகப்படாம் அணிந்த யானைகளோடு சாலையில் குறுக்கிட்டார்கள். நீண்ட கொம்புகளோடு முகப்படாம் அணிந்த யானைகள் தங்களுடைய மணிகள் அளவாக விட்டுவிட்டு ஒலிக்கும்படி சாலையில் செல்வதே கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது. வலியனும் பூழியனும் புறவிகளில் பயணம் செய்தார்கள். பயணத்தின் போது இருவரும் பல செய்திகளை பேசிக்கொண்டே பயணம் செய்தார்கள். கொடுமை மிகுந்த கொள்ளை கூட்ட தலைவனாகிய ஆந்தைக்கண்ணனையும் அவன் ஆட்களையும் வெல்வதற்கு கொடுங்கோளூர் குமரனின் சாமர்த்தியமே போதும் என்று நம்புகிறாயா நீ என்று பூழியனை கேட்டான் வலியன். கொடுங்கோளூர் குமரன் இதுவரை பெண்களின் புன்னகையை தவிர வேறொன்றையும் வெற்றி கொண்டு பழக்கப்படவில்லை என்று மறுமொழி கூறினான் பூழியன். ஆனாலும் எல்லாம் தெரிந்தவராகிய அமைச்சர் பெருமானே நம் குமரனை எதிர்பார்க்கிறார் என்றால் அதில் ஏதோ சிறப்பிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படியும் இருக்கலாம். ஆனால் பெரும்படை தலைவரும் பேரரசரும் வடதேச படையெடுப்பு மேற்கொண்டு சென்றிருக்கிற இச்சமயத்தில் கொடுங்கோளூர் குமரனையும் விட்டால் வேறு யார்தான் இங்கு இருக்கிறார்கள்? அதற்கு சொல்லவில்லை. பொதுவாக நம் அமைச்சர் பெருமானுக்கு விடுதலை பருவத்து இளைஞர்கள் மேல் அதிகமாக நம்பிக்கைகள் கிடையாது. எல்லா சமயத்திலும் எல்லாரையுமே நம்பாமல் இருந்துவிட முடியாது அல்லவா? அப்புறம் ஆந்தைக்கண்ணன் படு கொண்டாட்டமாகிவிடுமே. பேசிக்கொண்டே கொடுங்கோளூர் சாலையில் விரைந்தார்கள் அமைச்சரின் அந்தரங்க தூதர்கள். அவர்கள் கொடுங்கோளூரை நெருங்கி கொண்டிருந்த போது ஊர் அமைதியடைந்திருந்தது. இயல்பாகவே அமைதியடைகிற நேரம் என்று சொல்லிவிடுவதற்கும் இல்லை. மகோதைக்கரை நெடுகிலும் பரவியிருந்த ஆந்தைக்கண்ணன் பயம் கொடுங்கோளூரில் மட்டும் குறைந்து விடுமா என்ன? கொடுங்கோளூர் கோட்டை வாயில் அவர்கள் சென்ற வேளையில் அடைக்கப்பட்டிருந்தன. மேற்கு பக்கமாக இருந்த பெரும் கதவுகளில் மட்டுமே திட்டிவாசல் சிறிதளவு தெரிந்திருந்தது. உள்ளே போய் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லாமல் வாயிலிலே உண்மை தெரிந்தது. கொடுங்கோளூர் குமரன் படைக்கோட்டத்தில் உள்ளே இல்லை என்ற செய்தி வலியனுக்கும் பூழியனுக்கும் அறிவிக்கப்பட்டது. என்ன செய்வதென்று இருவரும் திகைத்தார்கள். நிலைமையோ அவசரமாக இருந்தது.